ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். நேற்று நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பிளாக் மேஜிக் தாய் ட்ராமாவோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தனையும் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவங்க அப்படியே ஆஜின் வீட்டில் தான் இருப்பாங்களா. ஒரு பக்கம் பார்த்தா ஆஜின் படுத்து தூங்கிட்டு இருப்பான், இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் சோஃபால படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு தூக்கமே வராது. என்னன்னு பார்த்தா அவங்கள சுத்தி எக்கச்சக்க மந்திர பொம்மைகளா இருக்கும். இதெல்லாம் பார்த்தனே நம்ம இப்படி எல்லா பொம்மைகளும் என்னையவே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நான் எங்கிட்ட இருந்து தூங்க அப்படிங்கிற மாதிரி யோசித்துக்கிட்டு இப்ப நம்ம ஹீரோவை பாப்பாங்களா. இங்க கட் பண்ணி 2 hours முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட ஒரு பிட்ட போட்டு நான் ஃப்ரெண்டு கூட ஸ்டே பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹாஸ்டல் எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு இப்ப நம்ம ஆஜின் கூட தங்கறக்காக இங்க வந்திருப்பாங்க. உள்ள வந்து பார்த்தா நம்ம ஆஜினா ஷர்ட்டே போடாம நின்னுக்கிட்டு இருப்பான். நம்ம உள்ள வந்துனியும் நான் தான் வரப்போறேன்னு தெரியுதுல, ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு நிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா நம்ம ஆஜினா இங்க பாரு, இது ஏன் வீடு, இங்க நான் எப்படி வேணாலும் இருப்பேன், அதுக்குன்னு ஒண்ணு நான் கண்ட்ரோல்லாம் பண்ண மாட்டேன். இந்த வீட்டுல இந்த சைடு இருக்கிறது எல்லாமே ஏன் ஏரியா, இதுக்குள்ள நீ வந்துடவே கூடாது, அங்கிட்டு இருக்கிறதுல ஓ ஏரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. பார்த்தா நம்ம ஃபாவோட போர்ஷன்ல ஒரே ஒரு சோஃபா தான் இருக்கும். சோ நம்ம அங்கதான் தூங்கி ஆகணும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட போர்ஷன் சைடு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பில்லி சூனியம் வைக்கிற இடத்துக்குள்ள வந்த மாதிரி தான் இருக்கும். எங்க பார்த்தாலும் பொம்மை, மந்திர கட்டு, பிளஸ் அடிஷனலா இவன் நல்லா கம்ஃபர்டபுளா தூங்குறதுக்கு ஒரு பெட், இது எல்லாம் இவன் சைடு தான் இருக்கும். நம்ம ஹீரோயின் சோஃபால படுக்கணும்னு தெரிஞ்சனையும் என்னது நான் சோஃபால படுக்கணுமா, நீ எல்லாம் ஒரு நல்ல டீச்சரா, ஒரு ஸ்டூடெண்ட்ட போய் சோஃபால படுக்க சொல்றியே அப்படிங்கிற மாதிரி கேப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஆஜின் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, மேடம் நீங்க ஒரு மெயினான விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் உண்மையான டீச்சரே கிடையாது, அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. சோ அதனால என்கிட்ட இருந்து எந்த கருணையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிறதுலே உனக்கு ரொம்ப டேஞ்சரான இடம் உங்க ஸ்கூல் தான், அதனால வேற ஆப்ஷனே இல்ல, நீ என் கூட ஸ்டே பண்றதுதான் உனக்கு பெஸ்ட். அதனால நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இப்ப இது எல்லாத்தையுமே 2 மணி நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் அந்த சோஃபால சோகமா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அடுத்து நம்ம ஹீரோயினுக்கு தூக்கமே வராதா, அதனால இவன் வீட்டுல என்னென்னலாம் இருக்குன்ட்டு சும்மா சுத்தி பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போ ஒரு ஷெல்ஃப்ல நிறைய புக்ஸ் வச்சிருப்பான். அதுல ஃபுல்லா இந்த மேஜிக் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குமா. அதெல்லாம் அப்படி நைட்டு பூரா உட்காந்து நம்ம ஹீரோயின் புரட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஆஜின் அப்படியே செமையா சமைச்சு எங்கடா அந்த பொண்ணை காணோம் அப்படிங்கிற மாதிரி தேடி பால்கனிக்கு போவான். அங்க பார்த்தா நைட்டு பூரா இந்த புக்கெல்லாம் உட்காந்து படிச்சு நம்ம ஹீரோயின் டயர்டா படுத்து தூங்கிடுவாங்க. அப்புறம் என்ன வேவேமா நம்ம ஃபாவை எழுப்பி ஸ்கூலுக்கு லேட் ஆயிருச்சு வா ஒன்னாவே போலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஆஜின் தான் நம்ம ஃபாவை போய் ஸ்கூல்ல விடலாம்னு சொல்லி போவானா. ஆனா இவங்க 2 ஒன்னா போனா ஸ்கூல்ல வேற யாரும் பாத்துருவாங்கல்ல, அதனால கொஞ்சம் தூரம் தள்ளியே நம்ம ஆஜின் வண்டியை நிப்பாட்டி இதே இடத்துல நீ இறங்கிக்கோ, அப்பதான் யாரு கண்டே நம்ம மாட்ட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் இதுக்கு நான் வீட்டுல இருந்து நானே பஸ்ஸை பிடிச்சு வந்திருப்பேனே, இப்ப இவ்வளவு தூரத்துல இருந்து நான் ஸ்கூலுக்கு நடந்து போகணுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சலிச்சுக்குவா. அதுக்கு உடனே நம்ம ஆஜின் இந்த இடத்துல இருந்து நம்ம தனியா போனாதான் நம்ம யார் கண்ணிலையும் மாட்ட மாட்டோம், அப்பதான் என் பிளான்லாம் பெர்ஃபெக்ட்டா நடக்கும். சரி அதெல்லாம் விடு, நான் உனக்கு ஒரு செயின் தரேன், அதை நீ எப்பயுமே உன் களத்துல இருந்து எடுத்துறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப அவனே டக்குன்னு க்ளோஸா வந்து நம்ம ஃபாக்கு அந்த செயினை மாட்டி விடுவானா. அப்புறம் என்ன இவன் இவ்வளவு க்ளோஸா வந்தனையும் நம்ம அப்படி லைட்டா பிளஷ் ஆகிருவா. அது அப்படியே ஆப்வியஸா மூஞ்சிலே தெரிஞ்சிரும். உடனே நம்ம ஆஜின் கலாய்ப்பான், என்னப்பா இது நான் பக்கத்துல வந்தனையும் நீ ரொம்ப வெக்கப்படுற போலயே அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். அப்ப டக்குன்ட்டு யாரோ போட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ எவ்வளவுதான் பெர்ஃபெக்ட்டா பிளான போட்டிருந்தாலும் இப்போ ஒரு 3 ஸ்டூடெண்ட் இவங்க 2 க்ளோஸா இருக்கதை பாத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம போட்டோ வேற எடுத்துருவாங்க. அப்புறம் என்ன ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு ஸ்டாஃபும் லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமரை ஸ்கூல் பூரா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்களா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஃபாவோட கிளாஸ்ல தான் காட்டுவாங்க. எல்லா பொண்ணுங்களும் அப்படியே நம்ம ஃபாவை ரவுண்டு கட்டி உண்மையை சொல்லு, உனக்கும் அந்த சாருக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஃபாவும் ஐயோ அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் நாங்க கேஷுவலா பேசிக்கிட்டு தான் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபா சமாளிக்க பாப்பா. ஆனா அப்ப அந்த கவோ பொண்ணு திடீர்னு நம்ம ஹீரோனை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிருவா. என்ன ஃபா இப்படிதான் நீ சார் கிட்ட எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆகி உன்னோட மார்க்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேப்பா. நம்மளுக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும், என்னடா இவ இப்படி பேசுறா, அது மட்டும் இல்லாம இவ நம்ம ஃபாவோட ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ கரெக்டா நம்ம ஹீரோட என்ட்ரி. அவன் அப்படியே ஒரு சாண்ட்விச்சை கையில எடுத்துட்டு வந்துட்டு சரி ஓகே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு நானும் ஃபாவும் க்ளோஸா இருக்கோன்ட்டு, அப்புறம் எதுக்கு இனிமேல் இதை மறைச்சுக்கிட்டு, சரி நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் வேற யாருமே இல்ல ஃபாவோட அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி குழப்பமாயிரும், இது நம்ம பிளான்லயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. இப்ப அவன் சாண்ட்விச்சை கொடுத்துட்டு கிளம்பிடுவான். ஆனா அங்க இருக்க அந்த கவோங்கிற பொண்ணு இன்னும் நம்பாது, என்ன ஏமாத்த பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும். அப்போ கரெக்டா நம்ம ஹீரோனோட அம்மா கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் நோட் வந்திருக்கும். அதை நம்ம ஹீரோயின் எல்லாரும் முன்னாடி ப்ளே பண்ணி கேப்பா. அதுல அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இங்க பாரு ஃபா உன்னோட அங்கிள் ஆஜின் வந்து இப்போ உன் ஸ்கூல்ல தான் வேலை பாக்குறான், அவனுக்கு இந்த ஊரே புதுசு, சோ கொஞ்ச நாளைக்கு நீ அவன் கூட சேர்ந்துரு, அப்பதான் அவனுக்கும் இந்த ஸ்கூலும் ஊரும் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப நம்மளுக்கும் ஒன்னும் புரியாது, ஃபாக்கும் ஒன்னும் புரியாது. சோ இப்போ இது எல்லாரும் கேட்டுட்டாங்களா. சோ எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஓகே இவங்க 2 பேரும் உண்மையிலே சொந்தக்காரங்க தான் போல அப்படிங்கிற மாதிரி நம்பிடுவாங்க. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் கோவமா போய் நம்ம ஆஜின் கிட்ட தான் சண்டை போடுவா. எங்க அம்மாவை நீ என்ன பண்ண, இத கண்டிப்பா எங்க அம்மா அவங்க சுயநினைவோட அனுப்பிச்சிருக்க வாய்ப்பே இல்ல, சோ நீ தான் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி இப்படி எங்க அம்மா பேச வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுவாளா. அதுக்கு நம்ம
ஆஜினும் பொறுமையா என்ன பண்றது திடீர்னு பிளான மாத்த வேண்டியதா போயிருச்சு, நீ பயப்படாத, இது சாதாரண மேஜிக் தான், இதனால உங்க அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. ஆனா நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு, ஆமா ஏன் பேச மாட்டேன், நீ மேஜிக் பண்ணது ஒண்ணும் உங்க அம்மா மேல கிடையாது, எங்க அம்மா மேல அப்படிங்கிற மாதிரி கத்தி விட்டுருவா. அடுத்து என்ன, இப்ப நம்ம ஆஜின் கடுப்போட உச்சக்கட்டத்துக்கு போய் டக்குன்னு அவன் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி ஒரு சிசரை எடுத்து கரெக்டா நம்ம ஹீரோனோட விரலுக்கு நடுவுல சொருகி விடுவானா. அவ்வளவுதான், நம்ம ஹீரோனுக்கு அள்ளு விட்டுரும். இப்ப அப்படியே நம்ம ஆஜின், நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் தான் உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன், அதனால என்ன கொஸ்டின் பண்ற ரைட்ஸ் உனக்கு சுத்தமா கிடையாது, நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே கேட்கணும். மவளை இதுல ஏதான்ட்டு நீ ஒரு திமிரத்தனம் காட்டின, இப்ப டேபிள்ல இறங்குனது அடுத்து உன் கையில இறங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டுவான். அப்புறம் என்ன, அப்படியே அதே இடத்துலயே நம்ம ஹீரோயின் ஆஃப் ஆயிருவாங்க. இப்ப அப்படியே அடுத்து ஆஜின் ஒரு ஃபைல நம்ம ஃபா கிட்ட தூக்கி போடுவான். இதுல இருக்கிறது எல்லாமே டாப் ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட். இவங்க எல்லாத்தையும் நீ நல்லா கண்காணிக்கணும். ஒண்ணு இதுல இருக்கிற யாரான ஒரு ஆள் தான் அடுத்த விக்டிமா இருக்கணும், இல்லனா இதுல இருக்க யாரான ஒரு ஆள் தான் அந்த பிளாக் மேஜிக் பண்றவளா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஷாக் ஆயிருவா. அதை எப்படி நீ கன்ஃபார்மா சொல்ற, ஒரு ஸ்டூடெண்டா தான் இருக்கும்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு உடனே ஆஜின், நீ நல்லா யோசித்து பாரு, இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட 2 பேரா இருக்கட்டும் இல்ல நீயா இருக்கட்டும், நீங்க 3 பேருமே டாப் ஸ்டூடெண்ட். சோ ஒரு ஸ்டாஃப் இதை பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல, ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் தான் மார்க்குக்காக இதை பண்றாளோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாம் நீ நல்லா வாட்ச் பண்ணு, நான் இன்னொரு பக்கம் இந்த ஸ்கூல்ல ஏதாண்ட இடத்துல மந்திர கட்டு போட்டு இருக்கான்னு சொல்லி நான் அதை செக் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஆஜின் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், சரி இப்ப நம்ம தனித்தனியா பிரிஞ்சு போய் அந்த பிளாக் மேஜிக் பண்றவனை தேடுறோமே, நம்மளுக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பா. அதுக்கு உடனே ஆஜின், நீ கவலையே படாத, நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கு, ஏன்னா அவ கடைசி ஹாலுசினேஷன் யூஸ் பண்ண கர்ஸை நான் பார்த்தப்ப அவ ஒரு பிகினர் அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சேன். சோ அவளுக்கு கண்டிப்பா நிறைய பிளாக் மேஜிக் தெரிய வாய்ப்பே கிடையாது, இப்பதான் அவ பிளாக் மேஜிக் கத்துக்கிட்டு இருந்திருக்கணும், அதனால அவ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறக்குள்ள நம்ம ஈஸியா பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆஜின் சொல்லிக்கிட்டு இருப்பான். அடுத்து இப்ப இவங்க 2 பேரும் பிளான போட்டு, சரி ஸ்கூல் முடிஞ்சனையும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டிருப்பாங்களா. இப்ப ஆஜின் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். நம்ம ஃபா மட்டும் அந்த லிஸ்ட் அப்படியே பாத்துக்கிட்டு இருப்பாளா. அதுல அப்படி ஒவ்வொரு பேரா படிக்கிறப்ப நாம் சாய் அப்படின்னு ஒரு பேர் படிப்பா. இதை படிக்கிறப்ப அவளுக்கு அப்படியே ஏதோ ஒரு பிளாஷ்பேக் மைண்ட்ல வந்துட்டு போகும். இவளும் அந்த நாம் சாய் பொண்ணும் ரொம்ப க்ளோஸா இருந்த மாதிரி. இவங்க இப்படி இந்த லிஸ்ட்டை பாத்துக்கிட்டு இருக்க, இதை வெளியே இருந்து யாரோ பாப்பாங்க, அவங்க கை மட்டும் அப்படியே அந்த ஸ்டாஃப் ரூம்ல இருக்க கண்ணாடியில தெரியும். அடுத்து அப்படியே அன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் ஸ்கூல்ல விட்டு போனக்கு அடுத்து அந்த நாம் சாய் அப்படிங்கிற பொண்ணை தான் காட்டுவாங்க. அந்த பொண்ணு தனியா கிளாஸ்ல உட்காந்துருக்குமா, அப்ப அவளை சுத்தி யாரோ இருக்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகும். அப்படி லைட்டா பயந்துகிட்டே திரும்புவா. டக்குன்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பயமுறுத்தி இருப்பாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் ஓரமா நின்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. சரி அவ தான் இப்ப தனியா இல்ல, நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின் கிளம்புவாங்க. ஆனா திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, வாயில இருந்து அப்படியே ஏதோ கொமட்டிட்டு வர மாதிரி இருக்கும். அப்படியே டக்குன்னு ரத்த வந்தியா எடுக்க ஆரம்பிச்சிருவா. வாய்க்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். என்னன்னு இப்ப கையை விட்டு எடுத்து பார்த்தா உள்ள ஒரு கண்ணாடி துண்டு இருக்கும். அவ்வளவுதான், அடுத்து நம்ம ஹீரோயின் கொடங்கொடமா ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த நாம் சாய்ங்கிற பொண்ணு, ஃபா நீ என்ன இங்க பண்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோஸ்ட் வாய்ஸ்ல பின்னாடி இருந்து கூப்பிடுவாளா. நம்ம ஃபா அப்படியே பயந்துகிட்டே திரும்புவா. அங்க பார்த்தா அந்த நாம் சாய்க்கு பின்னாடி பல கை இருக்கும். அது இப்ப அப்படியே நம்ம நாம் சாயை போட்டு ஒரு மாதிரி அமுக்கும். அது மட்டும் இல்லாம திடீர்னு ஒரு கண்ணாடி எடுத்து அந்த நாம் சாய் அப்படியே குத்தி கொள்ளலான்னு சொல்லி வரும். கரெக்டா ஒரு கட்டு. என்னன்னா இது எல்லாமே நம்ம ஹீரோனுக்கு வந்து கனவு போல. இப்ப அப்படி தொண்டையை பிடிச்சுக்கிட்டு பிடிச்சு எந்திரிப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஆஜினை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அப்படியே ஒரு டிடெக்டரை வச்சுக்கிட்டு இங்க எங்கேயான்ட்டு ஸ்ட்ராங்கான மேஜிக் பவர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்போ ஒரு பாக்ஸ் கிட்ட போறப்ப மட்டும் அந்த டிடெக்டர் அப்படியே வேகமா மூவ் ஆகும். இப்ப அப்படியே அந்த பாக்ஸை திறந்து பார்த்தா அதுக்குள்ள குச்சியால செய்யப்பட்ட ஒரு பொம்மை மாதிரி ஒண்ணு இருக்கும். அதாவது என்னன்னா பிள்ளி சுனிய பொம்மை மாதிரி தான். இப்ப அதை நம்ம ஆஜின் எடுத்தனையும் அந்த ரூமே ஒரு மாதிரி அதிரும். அங்க இருக்க பாலு, அங்க இருக்க கபோர்டு எல்லாம் அதுவா அப்படியே ஆடி கீழே விழுகும். இதை பார்த்துன்னு நம்ம ஆஜின், நான் நினைச்சதை விட இங்க இருக்க மந்திரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அடுத்து இன்னொரு பக்கம் நம்ம ஃபாவை தான் காட்டுவாங்க. அவ இப்ப அப்படியே அந்த நாம் சாய்ங்கிற பொண்ணுக்கு கால் பண்ணுவாளா. அந்த பொண்ணு போன் எடுத்தனையும் எனக்கு எதுக்கு கால் பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கும். அது ஒண்ணும் இல்ல, இப்ப கொஞ்ச நாளாவே ஸ்கூல்ல சில பிரச்சனைகள்லாம் நடக்குதுல, அதனாலதான் ஸ்டாஃப் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேஃபா இருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ண சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபா சொல்லுவாளா. அதுக்கு உடனே அந்த பொண்ணும், ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், நம்ம ஸ்கூலை சுத்தி கொஞ்சம் வியர்டா தான் நடக்குது, அது மட்டும் இல்லாம நானும் டாப் ஸ்டூடெண்ட்ல தானே இருக்கேன், அதனாலதான் எனக்கு நீ பயந்து போய் கால் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பா. அதுக்கு நம்ம ஃபாவும், ஆமா அதுக்காக எனக்கு லைட்டா பயமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கு உடனே அந்த நாம் சாய் பொண்ணு, நீ கவலையப்படாத, நான் சேஃபா தான் இருக்கேன், இப்ப கூட ஒரு ஸ்டாஃப் தான் என்ன கூப்பிட்டாங்க மியூசிக் ரூமுக்கு, அதனாலதான் அங்க போய்கிட்டு இருக்கேன், அங்க போயிட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. இதை கேட்டுன்னு நம்ம ஹீரோனுக்கு ஏதோ வியர்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அங்க போகாத அப்படின்னு சொல்ல வருவா. அதுக்குள்ள அந்த பொண்ணு போனை கட் பண்ணிருமா, திரும்பி லைனும் கிடைக்காது. அதனால இப்ப நம்ம ஹீரோயின் வேமா அந்த மியூசிக் ரூமுக்கு தான் ஓடுவாங்க. இன்னொரு பக்கம் அந்த மியூசிக் ரூம்ல நாம் சாயை தான் காட்டுவாங்க. அவ அந்த ரூம்குள்ள போனா அந்த ரூமே மொத்தமா இருட்டா இருக்கும். என்னடா இது சுத்தமா கரண்டே இல்ல அப்படின்ட்டு அவ இன்னும் உள்ள டீப்பா போய்கிட்டே இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அந்த ரூமுக்கு கிட்ட ஓடி வரப்ப மெயின் பாக்ஸ தான் பாப்பா. அங்க யாரோ வீம்புக்குன்னு மெயின் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்புறம் என்ன, இதை பார்த்துன்னு நம்ம ஃபா அப்படியே அந்த மெயின் ஆன் பண்ணுவாளா. அவ ஆன் பண்ணி முடிச்சோனையும் டக்குன்ட்டு அந்த மியூசிக் ரூம்ல இருந்து ஒரு கத்துற சத்தம். என்னன்னு ஓடி போய் பார்த்தா அங்க ஒரு பொம்மைய ஒரு மாதிரி ரத்த வெள்ளத்துல தூக்குல தொங்க விட்டுருப்பாங்க. இதை பார்த்துதான் நாம் சாய் கத்தி இருப்பா போல. இப்ப அடுத்து கரெக்டா அந்த ரூமுக்கு நம்ம ஆஜினும் வந்துருவானா. இப்ப இவங்க 2 பேரும் நாம் சாய்க்கு ஒன்னும் ஆகல அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்ப திடீர்னு இந்த ரூமை கிராஸ் பண்ணி ஒரு பொண்ணு வியடா ஓடும். இதை பார்த்து நம்ம ஆஜின் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போவான். ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகி ஓடிடும். இப்ப அவ்வளவுதான், அந்த நாம்
விவசாயி பொண்ணு நல்லா பயந்துருச்சா, அடுத்து என்ன, நான் கொஞ்ச நாளைக்கு ஸ்கூல் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லி வீட்லயே ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிரும். இப்ப அடுத்து அப்படியே நம்ம ஹீரோயினும் நம்ம ஆஜினும் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க ஃபுல்லாவே கன்ஃபார்ம் பண்ணிருவாங்க, அந்த பிளாக் மேஜிக் பண்றவங்க வந்து ஃபுல்லா டாப் ஸ்டூடெண்ட்டை மட்டும் தான் குறி வைக்கிறாங்க அப்படின்ட்டு. அதனால இப்ப ஆஜின் ஒரு பிளான் ஒன்று போடுவான். என்னன்னா, இவன் ஒரு ஸ்டாஃப் தானே இப்போதைக்கு, அதனால அங்க இருக்க மித்த எல்லா ஸ்டாஃபையுமே கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த ஸ்பெஷல் கிளாஸ் வந்து எப்படின்னா, இதுல அட்டன் பண்ணா கண்டிப்பா எக்ஸாம்ல நல்ல மார்க் கிடைக்கும், ஆனா இது கம்பல்சரி கிடையாது, ஆப்ஷனல், யார் வேணாலும் வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் லீக் பண்ணி விட்டுருப்பான். சோ இதுல இவங்க பிளான் என்னன்னா, கண்டிப்பா மார்க்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சிருக்க பொண்ணுங்க மட்டும் தான் இந்த ஸ்பெஷல் கிளாஸ்க்கு வருவாங்க. சோ அப்படி வர பொண்ணுங்களை நம்ம டீப்பா வாட்ச் பண்ணா அந்த பிளாக் மேஜிக் பண்றவ யாரு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளான போடுவாங்க. இப்ப அப்படியே அந்த ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கிற இடத்துல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு யார் யார் வந்திருக்கா, இதுல யார் யார் ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்றா அப்படிங்கறத செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆஜின் வந்து இந்த ஸ்கூல்ல வேற எங்கேயான்ட்டு ஏதாவது கர்ஸ் போட்டு வச்சிருக்காங்களா, இல்ல ஏதாவது ஒரு மந்திர கட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படி பிரேக் டைம் வந்துருமா, அப்ப இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிக்குவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவானா, நம்ம பிளான் கொஞ்சம் சொதப்பிருச்சுன்னு நினைக்கிறேன், ஏன்னா மெடிக்கலுக்கு அப்ளை பண்ண போற எல்லா ஸ்டூடெண்ட்டும் இங்க வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவங்களை பார்த்தா வியர்டாவே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவ ஃபர்ஸ்ட் பேசிக்கிட்டு இருப்பாளா. அப்பதான் நம்ம ஃபாக்கு ஒன்னு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகும். இப்ப கடைசியா நடந்த ஸ்பெஷல் கிளாஸ் வந்து கெமிஸ்ட்ரி சயின்ஸ் குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் 40 பேர், ஆனா அந்த இடத்துல இருந்ததோ மொத்தமா 41 பேர். அப்பனா அங்க சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இல்லாத வேற ஏதோ ஒரு பொண்ணு இருக்கா, அப்ப அவ தான் கண்டிப்பா இங்க நடக்கிற பிரச்சனைகள காரணமா இருப்பா அப்படிங்கிற மாதிரி இப்ப கரெக்டான ஒரு பாயிண்ட் நம்ம ஹீரோயின் பிடிச்சிருவாங்களா. அடுத்து என்ன, இப்ப பிரேக் முடிஞ்சோனியும் நம்ம ஆஜினும் நம்ம ஃபா ரெண்டு பேருமே அந்த ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கிற இடத்துக்குள்ள போவாங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் யார் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கரெக்டா ஒரு பொண்ணை பாயிண்ட் பண்ணிடுவா. அப்படியே நம்ம ஹீரோக்கு ஒரு டெக்ஸ்ட் வேற போட்டு விட்டுருவா. நம்ம ஹீரோ பின்னாடி உட்காந்து இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அவன் இப்ப டக்குன்ட்டு அந்த பொண்ணு யாரு என்னன்ட்டு டீடைல்ஸ் எடுத்து பாப்பான். பார்த்தா அந்த பொண்ணு உண்மையிலே சயின்ஸ் ஸ்டூடெண்டே கிடையாது, அந்த பொண்ணு ஆர்ட் ஸ்டூடெண்ட் போல. சோ இதுலயே இவங்க 100% கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, இவ தான் ஏதோ பண்றா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு அப்படியே நம்ம ஹீரோயினே ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாளா. இதை வந்து நம்ம ஆஜி நோட் பண்ணிடுவான். உடனே நம்ம ஹீரோ அப்படியே ஃபாக்கிட்ட, எக்காரணத்து கொண்டு பின்னாடி மட்டும் திரும்பி பாத்துறாத, அவ உன்னையே பாத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட போட்டு விட்டுருவான். நம்ம ஹீரோயினுக்கா ஒரு பக்கம் அள்ளு கிளம்பும். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு டக்குன்னு எந்திரிச்சு வந்து நம்ம ஆஜின் கிட்ட, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் வாஷ்ரூம் போகணும் அப்படிங்கிற மாதிரி கிளம்புவா. இதை பார்த்த நம்ம ஹீரோயினும், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நானும் வாஷ்ரூம் போறேன் அப்படின்னு டக்குன்னு அவ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போவாளா. நம்ம ஹீரோ பாப்பான், ஐயே இது வேலைக்காகாது, இவ இப்படியே போனா அப்புறம் இவளையும் நம்ம தான் போய் காப்பாத்தணும்ட்டு இப்ப அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்புவான். இப்ப நம்ம ஃபாவும் ஆஜினும் தனித்தனியா போய் அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வாஷ்ரூம் குள்ள போய் ஒவ்வொரு டோரா ஓபன் பண்ணி பாப்பா அந்த பொண்ணு இருக்காளான்ட்டு. அப்ப திடீர்னு யாரோ அவளை உள்ள பிடிச்சு இழுத்து போட்டுருவாங்க. நம்ம ஹீரோயின் லைட்டா கத்திருவாங்க. இந்த சத்தம் கேட்டு இப்ப ஆஜினும் அந்த இடத்துக்கு வந்துருவானா. அவன் உள்ள வர தெரிஞ்சனியும் இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணு பிடிச்சு வச்சிருக்கல, அந்த பொண்ணு அமைதியாரு, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் ஒன்னும் புரியாது, இங்க என்னடா நடக்குதுன்ட்டு. இப்ப கரெக்டா ஆஜின் அந்த இடத்துக்கு வந்தனியும் அந்த வியர்டா இருந்த பொண்ணு டக்குனு ஒரு மேஜிக் ஸ்பெல்ல நம்ம ஆஜின் மேல போட்டுரும். ஆனா நம்ம ஹீரோ தான் ரொம்ப வெல் வர்ஸ்ட் ஆனவனே. அவன் இப்ப டக்குன்ட்டு எப்படி அந்த பொண்ணை லாக் பண்ணிடுவான். அப்புறம் இவங்க 3 பேர் தனியா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா, இந்த பொண்ணு அந்த பிளாக் மேஜிக் பண்ற பொண்ணே கிடையாதான், இவ வந்து நம்ம ஆஜின் மேல சந்தேகப்பட்டு ஹீரோயின் அவன் கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு சொல்லிதான் ஒரு மேஜிக் போட்டிருப்பா. ஆனா அதெல்லாம் சரி, உனக்கு எப்படி மேஜிக் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பானா. அப்பதான் அந்த பொண்ணு சொல்லும், இந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி மேஜிக் ஸ்பெல்லு இதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும் போல, ஸ்கூல்ல அதுக்குன்னு ஒரு கிளப் வேற வச்சிருக்குமா. ஆனா அந்த கிளப்ல இந்த பொண்ணு மட்டும் தான் மெம்பர் போல, இதெல்லாம் அவ ஆன்லைன்ல பார்த்து கத்துக்கிட்டாதான். அப்பதான் அவ சொல்லுவா, நான் ஃபர்ஸ்ட் உங்களை தான் சந்தேகப்பட்ட ஆஜின், அதனால தான் அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா இதை நம்ம ஹீரோ நம்ப மாட்டா. பட் நம்ம ஃபா ஃபுல்லா நம்பிடுவா அந்த பொண்ணு. ஆனா இந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ வந்து ஒரு விசார்டு மந்திரவாதி அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியாது, ஒரு சாதாரண ஸ்டாஃப் இந்த ஸ்கூல்ல நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணுங்கிறக்காக தான் ஃபா கூட சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப நினைச்சுக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் தெரிஞ்சுன்னு அந்த பொண்ணு, சார் அப்படின்னா நானும் உங்க டிடெக்டிவ் டீமுக்குள்ள சேர்ந்துக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா நம்ம ஆஜின் ஒத்துக்கவே மாட்டா. ஆனா நம்ம ஃபாவா எப்படியோ நம்ம ஹீரோவை சம்மதிக்க வச்சிருவா. அடுத்து என்ன, நம்ம ஆஜின் ஃபுல்லா டீடைல்ஸ் சொல்லாம, இங்க பாரு நம்ம ஸ்கூல்ல ஏதோ ஒரு பொண்ணு டாப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு மாதிரி வியர்டான மருந்து கொடுக்குறா, அதனால தான் எல்லாருக்கும் இப்படி ஆகுது, சோ அது யாருன்னு சொல்லி நீ ஃபா கூட சேர்ந்து கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்ட் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு அவன் போயிருவானா. போறப்பே இன்டெரக்டா நம்ம ஹீரோனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு தான் போவான், இவளுக்கு முழுசா எதையும் சொல்லாத, நான் சொன்னதை வச்சு அவளை அப்படியே சமாளி அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த ஆர்ட் ஸ்டூடெண்ட் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் கேட்பா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு எப்படி இந்த மாதிரி மேஜிக் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கு அந்த ஆர்ட் ஸ்டூடெண்ட் பொண்ணும், எனக்கு என்னன்னு தெரியல, நான் மிடில் ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்தே எனக்கு இந்த ஆசை இருக்கு, அதனால தான் அதை லீட் பண்ணி அப்படி போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டோன்னு நம்ம பரவாயில்ல, எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு, உனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெளிவா தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டோன்னு அந்த பொண்ணு, அப்ப உனக்கு என்ன பார்த்து பயமா இல்லையா, நான் அந்த மாதிரி வியர்டாலாம் பண்றேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. சே இதுல பயப்படுறக்கு என்ன இருக்கு, உனக்கு பிடிச்சதை நீ பண்ற, அதனால என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டோன்னு லைட்டா அந்த பொண்ணு மூஞ்சி ஃபர்ஸ்ட் மாறும். என்னன்னா, இவ இப்படிலாம் வியர்டா பண்றான்னு இவ கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விட்டுட்டு போயிருப்பாங்க போல. சோ அதுக்கடுத்து இவளை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுமே ஹீரோயின் இவ கூட நல்லா பேசுறா அப்படிங்கிறது இவளுக்கு வந்து ஒரு மாதிரி டச்சிங்கா இருக்கும். இவங்க ரெண்டும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு அப்படியே நைஸா நம்ம ஹீரோயின் கிட்ட, உண்மையை சொல்லு, இங்க நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பிளாக் மேஜிக் தானே, அதைத்தானே இன்டெரக்டா ஆஜின்னு சொல்லிட்டு போனாரு
போனாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கம்பல் பண்ணி கேட்பாளா. நம்ம ஹீரோ போறப்பே சொல்லிட்டு தான் போயிருப்பான் அவகிட்ட ஏதோ உளறி வச்சிடாதன்ட்டு. ஆனா நம்ம ஹீரோயினா சரி சொல்றேன், ஆமா இங்க நடக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பிளாக் மேஜிக் தான் காரணம். ஆனா அதுக்குன்ட்டு ரொம்ப பெரிய பிளாக் மேஜிக்லாம் கிடையாது, சும்மா ஹாலுசினேஷன் உருவாக்குற சாதாரண மேஜிக் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபாஸ்ட் சொல்லுவாளா. இதை கேட்டுன்னு அந்த பொண்ணு, ஓ அப்பனா இதெல்லாம் பண்ற ஒரு பொண்ணு வெறும் பிகினரா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவளும் சொல்லுவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் அப்படி ஒவ்வொரு கிளாஸ் ரூமா போய் எங்கேயான்ட்டு ஏதாவது மந்திர வார்த்தை இருக்கா, ஏதாவது சபிக்கப்பட்ட பொருள் இருக்கான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பான். அப்போ ஒரு டேபிள் கீழே ஏதோ வரையப்பட்டிருக்குமா, அதான் என்னன்னு பாப்பான். அதுல ஒரு சிம்பிள் போட்டிருக்கும். இதே சிம்பிளை தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினும் ஒரு உடஞ்ச கண்ணாடியில எழுதியிருக்கத வந்து நம்ம ஹீரோ கிட்ட காட்டியிருப்பா. சோ இப்போ இதுலயே ஆஜின் ஃபுல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஓ ஓகே, இந்த மந்திர வார்த்தையை வச்சுதான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் அவ பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு கண்டுபிடிச்ச நம்ம ஆஜின் இப்ப அப்படியே அந்த மொத்த ஸ்கூல் மேப்பையும் எடுத்து அந்த மந்திர வார்த்தையை போடுவானா. அந்த மந்திர வார்த்தை கரெக்டா எந்த இடத்துல முடியும்னா இவங்க ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய காட்டுல தான் முடியற மாதிரி இருக்கும். சோ இதை பார்த்து நம்ம ஆஜின் அப்படி இப்ப பதறி அடிச்சுக்கிட்டு அந்த பின்னாடி இருக்க ஃபாரஸ்ட்டுக்கு தான் போவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினையும் அந்த பொண்ணையும் தான் காட்டுவாங்க. இப்ப நல்லா பேசிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு திடீர்னு ஒரு மாதிரி வியாடா பண்ண ஆரம்பா. அவ வாயெல்லாம் ஒரு மாதிரி கோணிச்சுக்கிட்டு போகும். போச்சு அப்ப இவதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுதான் இல்ல. என்னன்னா இவள மாதிரியே அந்த ஸ்கூல்ல இருக்கிற பல பேருக்கு ஒரு மாதிரி வாந்தி வந்து வாயெல்லாம் கோணிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி எல்லாரும் வியடா பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அப்படியே அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த காட்டு கிட்ட வந்துருவானா. அங்க பார்த்தா அங்க இருக்கிற மரத்துல நிறைய மந்திர வார்த்தைகளை எழுதி ஒட்டி வச்சிருப்பாங்க. என்னன்னா இந்த பிளாக் மேஜிக் பண்றதுக்கான மெயின் சோர்ஸே அந்த பொண்ணு இந்த இடத்துல இருந்தா எடுக்குது போல. இப்ப நம்ம ஹீரோ அந்த மரத்துக்கிட்ட அப்படி போக போக அவனுக்கு ஏதோ ஒரு வியர்ட் ஃபீலிங் வரும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு மெசேஜ் மாதிரி வேற ஒண்ணு நம்ம ஆஜினுக்கு வரும். அதுல என்ன டிஸ்பிளே ஆகும்னா, என்ன இனிக்குமாவை தேடி வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கும். இந்த வார்த்தையை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிரும். அடுத்த செகண்ட்ல அப்படியே ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம ஆஜின் அப்படி தூக்கி எரியும். ஆக்சுவலி இந்த இடத்துல அவங்க எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், இனிக்குமானா என்னன்ட்டு. இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் பின்னாடி கொடுக்குறேன். இதுவே இன்னொரு பக்கம் ஸ்கூல்லயா எல்லாரும் வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சில பேர்லாம் இதை பார்த்து பயந்துட்டு அப்படி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பிங்க் கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டு ஃபுல்லா கவர் பண்ணி ஒரு பொண்ணு இப்ப அப்படி ஸ்கூலுக்குள்ள வருவா. இன்னொரு பக்கம் நம்ம ஃபாவை தான் காட்டுவாங்க. அவளா அந்த ஆர்ட் பொண்ணுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு டக்குன்னு இவளுக்காக நம்ம ஹீரோ செயினை கொடுத்திருப்பான்ல அதை கட்டி இப்ப அந்த பொண்ணு கழுத்துல போட்டு விட்டுருவா. அதுக்கடுத்து இப்ப அந்த பொண்ணு நார்மல் ஆயிருவா. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தலை சுத்தி வாந்தி வர மாதிரி ஆரம்பிச்சிரும். அப்படியே இவங்க ஸ்கூலை சுத்தி இருக்கிற எல்லா இடமுமே ஒரு மாதிரி இருள் சூழ ஆரம்பிச்சிரும். நல்ல வழியா இப்ப நம்ம ஹீரோ டக்குன்ட்டு ஒரு மந்திரத்தை ஒண்ணு சொல்லுவான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த டார்க்னஸ் எல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வருமா. இப்ப நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் நார்மல் ஆயிருவா. அப்பதான் நம்ம ஹீரோயினை நோட் பண்ணுவா. இவளை யாரோ பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். உடனே அது யாருன்னு சொல்லி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவாளா. அது வேற யாருமே இல்ல, அந்த பிங்க் ட்ரெஸ் போட்டிருந்த பொண்ணுதான். உடனே நம்ம ஆஜினுக்கு கால் பண்ணி சொல்லுவா, நான் அது யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன், அவளை ஃபாலோ பண்ணி தான் போய்கிட்டு இருக்கேன், நீ சீக்கிரம் எங்க இருந்தாலும் ஸ்கூலுக்குள்ள வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இன்னொரு பக்கம் ஆஜின் கத்துவான், அவன் நம்ம நினைச்ச மாதிரி பிகினர் கிடையாது, அவ போட்டிருக்க மந்திர கட்டெல்லாம் பார்த்தா அவ பிளாக் மேஜிக்ல வெல் வர்ஸ்டானவன் நினைக்கிறேன், நீ அவளை ஃபாலோ பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா இதை கேட்காம நம்ம ஹீரோன் அந்த பொண்ணை அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு கிளாஸ் ரூம்குள்ள போவாளா. அவளதான் அந்த கிளாஸ்க்குள்ள என்டர் ஆனோனிமே நம்ம ஹீரோனுக்கு ஏதோ வேற இடத்துக்குள்ள வந்த மாதிரி ஆயிரும். பட் ஆனா நல்ல வேலையா இன்னும் ஹீரோ கால்ல கனெக்டடா தான் இருப்பான். அப்புறம் என்ன நம்ம ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையும் டக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ரூமுக்குள்ள வந்த நீ டெலிபோர்ட் ஆகி வேற எங்கேயோ போயிட்டேன் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோவா, இல்ல நீ டெலிபோர்ட் ஆயில எங்கேயும் போகல, இன்னும் நீ அதே ரூம்குள்ள தான் இருக்க. ஆனா அவ போட்டிருக்க ஸ்பெல்லால உன் கண்ணு பிளைண்ட் ஆகி நீ வேற ரூம்ல இருக்கிற மாதிரி ஹாலுசினேட் பண்ணிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்ல, இப்ப நீ இருக்கிற ரூம்ல சுத்தி பார்த்தேன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரிஜினலா அந்த பிளாக் மேஜிக் போட்ட பொண்ணும் அதே ரூம்ல தான் இருக்கா. ஆனா உன் கண்ணுக்கு தான் தெரிய மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இப்ப அப்படியே அந்த ஹாலுசினேஷன் வேர்ல்டுல இல்லாம அந்த ரியாலிட்டி வேர்ல்டுல காட்டுவாங்க. உண்மையில அந்த பிங்க் ட்ரெஸ் போட்டிருந்த பொண்ணு நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி தான் நின்னுக்கிட்டு இருப்பா. அப்படியே இதே இடத்துல இந்த எபிசோட் முடியும். சோ அதுக்கடுத்து அந்த பிங்க் ட்ரெஸ் போட்டிருந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை தான் பண்ணாலா இல்லையா, அந்த பொண்ணு உண்மையிலே யாரு அப்படிங்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை.